அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய அற்புதமான கந்தர் அனுபூதியினுடைய 28வது பாடலையும் அதனுடைய பொருளையும் இன்றைய தினம் நாம் முருகப்பெருமானுடைய அருளோடும் அருணகிரிநாத சுவாமிகளினுடைய ஆசைகளோடும் உணர்ந்து கொள்ளலாம். ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானா ஹரணே நவிழத் தகுமோ யான் ஆகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே அப்படின்னு நமக்கு அவர் இந்த அனுபூதியிலே ஒரு விஷயத்தை உணர்த்துகின்றார். என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் அருணகிரிநாத சுவாமிகளுக்கு வழங்கிய அந்த பேரருள் பெரும் கருணையை வாயால் சொல்லி முடிக்க முடியுமா? அது சொல்லக்கூடியதா? அது உணரக்கூடியது. ஒவ்வொரு அடியாரும் அதை உணர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த அனுபூதியை நமக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். யான் ஆகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான காரணம் நான் என்கின்ற அந்த ஆங்காரம். அந்த ஆங்காரத்தை நாம் போக்கிக் கொண்டால் மட்டுமே இறைவனுடைய திருவடியை அடைவதற்கான அந்த தகுதியை நம்மால் பெற முடியும். யானாகிய என்னை விழுங்கி, எனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆங்காரத்தை நீ விழுங்கி கொண்டு வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே அப்படின்ற. எங்குமே நீ நிறைஞ்சிருக்க முருகா, நான் இங்க எங்கேயுமே இல்லை, இப்போ எல்லாமே நீயாதான் எனக்கு இருக்க அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை நோக்கி அவர் பாடுகின்றார். அதே போல எப்பேற்பட்டவனா முருகப்பெருமான், அல்ல அல்ல குறையாத அமுதம் போன்றவனா. அதே போல கையில் கூர்மையான வேலாயுதத்தை கொண்டிருக்கக்கூடிய நிலையான அரசன், அதே போல ஞானாகரன், அதாவது ஞானத்தின் வடிவானவன் என அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானை இந்த அனுபூதியிலே அவனுடைய பேரருள் பெரும் கருணையை நமக்கு உணர்த்துவதாக கொடுத்திருக்கின்றார். இந்த பாடலை நாம் தினந்தோறும் பாராயணம் செய்தோமே ஆனால் முருகப்பெருமானிடத்திலே நிச்சயமாக அவன் உள்ளம் உருகி அவனுடைய திருவடியை அடைவதற்கான அந்த அருளை நமக்கும் அவர் தந்தே தீருவார். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர.